அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காயத்ரி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான பூ தான் வந்துட்டு ரோஜா பூ. ஸோ அதில் என்னென்ன பூச்சி தாக்குதல் வருது, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி. இது என்ன பண்ணுன்னா, அந்த மொட்டு பகுதியிலையும் சரி தண்டு பகுதியிலையும் சரி ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஒரு வகையான சாரொஞ்சு பூச்சி நம்மளுக்கு சாரை உரிறனால பூவோட கலரே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இரண்டாவது வந்து இலைப்பேன். இது ஒரு வகையான சாரொஞ்சு பூச்சி. இலைக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு சாரை வந்து சுரண்டி சாப்பிட்றதுனால இலைகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் கோடுகள் விழ ஆரம்பிக்கும். அதுவே அங்கங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப இலைகளுக்கு மேலே திட்டு உங்களுக்கு வந்து காணப்படும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா செதில் பூச்சி. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே உங்களுக்கு மாவு பூச்சி மாதிரி தான் இருக்கும். தண்டு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி சின்னதாக ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது ஒரு வகையான சாரொஞ்சு பூச்சி தான். ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இலைகளே வராது, பூவை வைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து மண்ணெண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மண்ணெண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் பருத்தி எடுத்து பஞ்சை வச்சு முக்கி இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தடை விட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நத்தை புழுன்னு சொல்லுவோம். பச்சை கலரில் அந்த புழு நல்லா குண்டாக இருக்கும். அதுக்கு 2 சைடு கொம்பு இருக்கும், ஒரு சிவப்பு கலரில் கண் இருக்கும். இது மோஸ்ட்லி வந்துட்டு களைகள் மூலியமாக தான் அந்த புழுக்கள் வர ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கடிச்சு சாப்பிட்றதுனால அந்த இடத்துல பச்சையும் இருக்காது, செடியை வந்து பார்த்திங்கன்னா பட்டு போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் மேஜராக வரக்கூடிய பூச்சி புழு தாக்குதல். இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரிப்சோபேட்டிக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி தான். இதில் அப்படி என்ன உங்களுக்கு அற்புதமான தயாரிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வகையான நுண்ணுயிர்கள் ஒரே ப்ராடக்ட்டில் வச்சுருக்கோம். பிவேரியா பேசியனா, மெட்டாரேசியம் அனிசோஃபிலை, வெட்டிசிலம் லெக்கானி, பொக்கோனியா ஸ்பீசிஸ், நிமோரியா ரிலே. 5 நுண்ணுயிர் நம்ம கன்சாஷிவாக வச்சுருக்கனால பூச்சி, இலைப்பேன், செம்பேன், வால்பேன், வேறு ஏதாவது மொட்டு புழு இருந்தால் கூட 100 புழு இருந்தாலுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பாக்கெட் வந்து தேவைப்படும். அதாவது ஒரு பாக்கெட்டுங்கிறது 250 கிராம், நம்மளுக்கு 500 கிராம் வந்து தேவைப்படும். ஸோ 500 கிராம் வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் தோராயமாக ஒரு 10 டேங்க் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 2 டேங்க் எக்ஸ்ட்ராவே அடிங்க. அப்போ 12 லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு டேங்குக்கு 1 லிட்டர் ஊற்றி நல்லா குளிப்பாட்டி விட்டு ஸ்ப்ரே கொடுத்துருங்க. கொடுத்த ஒரு வாரமோட 15 நாள் இடைவேளை வந்துட்டு 2ஆவது டோஸ் வந்து கொடுக்கணும். 2ஆவது டோஸ்க்கு இதே மாதிரி ஊற வச்சு நீங்கள் வேறு கொடுக்கணும். சொட்டு நீர் போட்டதே பிரச்சனையே இல்லை, கண்ட்ரோல் வால் மூலிமா ட்ரிப்பில் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேரல் மூலிமா வச்சு ஒரு செடிக்கு 1 லிட்டர் மோந்து ஊற்றினாலும் ஓகே. இதெல்லாம் எனக்கு பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரேயில் நாசில் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை ஒழுகிக்கிட்டே போனால் கூட ஓகே தான். இப்படி ஒரு 3 டோஸ் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்ப்பீங்க. அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறம் வந்து டாப் அப் மாதிரி பண்ணிக்கலாம். எனவே ரோஜா சாகுபடி செய்கிற அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயன்படுத்துமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.